சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி கீழாயூரில் வீட்டுமனை பட்டா கேட்டு தாலுகா அலுவலகத்தில் பட்டியலின மக்கள் குடியமர்வு போராட்டம் மேற்கொண்டனர். இளையான்குடி பேரூராட்சிக்குட்பட்ட கீழாயூர் காலனியில் வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு 2004ஆம் ஆண்டு மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இப்பகுதி மக்கள் கடந்த 20 வருடங்களாக தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று பலமுறை பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தாலுகா அலுவலகத்தில் கீழாயூர் காலனியைச் சேர்ந்த மக்கள் விடிய அரசை கண்டிக்கும் விதமாக வீட்டுமனை பட்டா வழங்க கோரி சமையல் பாத்திரங்களோடு குடியமர்வு போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தின் குறுக்கே பாதை அமைத்து தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மாமாங்கம் பகுதியில் சுமார் 10,000 மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு மேம்பாலம் அமைப்பதால் மக்கள் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு சுமார் 1 கிலோமீட்டருக்கும் மேலாக சுற்றி வர வேண்டிய நிலை உள்ளது. எனவே மக்கள் சென்று வர பாதை அமைக்காவிட்டால் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் விடிய அரசுக்கு அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியில் பாதாள சாக்கடை பணியில் ஈடுபட்டிருந்த வடமாநில தொழிலாளர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவெரும்பூர் புற்றுக்கோவில் தெருவில் பாதாள சாக்கடைக்காக துளையிடும் பணியில் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த 22 வயதான ராஜ்குமார் கடந்த 3 மாதங்களாக பணியாற்றி வந்தார். துளையிடும் பணிக்கு ஜெனரேட்டர் மூலம் மின் விநியோகம் செய்யப்பட்ட போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி ராஜ்குமார் உயிரிழந்தார். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் ராஜ்குமார் உடலை மீட்டு உடற்குறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விடிய ஆட்சியில் பாதாள சாக்கடை பணிகளை உரிய பாதுகாப்பு வசதிகள் இன்றி பணியாற்றுவதால் பலரும் உயிரிழந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரியில் வார விடுமுறையையொட்டி ஏராளமானோர் குவிந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்தவர்கள் அதிகாலை பொழுதில் சூரிய உதயத்தை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வளர்ச்சி திட்டங்களை ஆய்வு மேற்கொள்ள வந்த பேரூராட்சி இயக்குநரிடம் கவுன்சிலர்கள் புகார் மனு அளித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். ஆரணியை அடுத்த களம்பூர் பேரூராட்சியில் பல்வேறு பிரச்சனைகள் சரி செய்ய வேண்டிய பேரூராட்சி பணியாளர் முரளி என்பவர் அப்பணிகளை சரிவர செய்யாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் ஆய்வுக்கு வந்த பேரூராட்சி இயக்குநரிடம் கவுன்சிலர்கள் பேரூராட்சி பணியாளர் முரளி குறித்து புகார் மனு அளித்தனர். இதற்கு இயக்குநர் சரியான பதில் அளிக்காததால் கவுன்சிலர்கள் பேரூராட்சி அலுவலகம் வெளியே தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் அதிகாரிகளுக்கு தேவையானதை மட்டும் செய்துவிட்டு அவர்களுக்கான வேலையை சரியாக செய்யாமல் இருப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது பலரையும் கலக்கமடைய வைத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வரதமா நதி அணையில் தண்ணீர் நிறைந்து செல்லும் கழுகு பார்வை காட்சிகள் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக வரதமா நதி முழு கொள்ளளவை எட்டி முழுமையாக தண்ணீர் நிறைந்து செல்கிறது. இதனால் 15 சிறு குறு குளங்கள் நிறைந்து விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக தண்ணீர் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரதமா நதி அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் கழுகு பார்வை காட்சிகள் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்து முத்தையாபுரம் உப்பாத்து ஓடைப்பாலம் அருகே சாலையின் நடுவே பெயர் பலகை மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 20 பயணிகள் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விடியா ஆட்சியில் அரசு பேருந்துகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதால் அரசு பேருந்துகளில் செல்லவே மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ரேஷன் கடையில் வாங்காத அரிசிக்கு வாங்கியதாக செல்போனுக்கு குறுஞ்செய்தி வந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். அண்ணாநகர் மாதவன் தெருவில் உள்ள ரேஷன் கடையில் வாடிக்கையாளர் எண்ணுக்கு குறுஞ்செய்தி வந்தது குறித்து ரேஷன் கடையில் வாக்குவாதம் செய்தனர். விடியா அரசு பொறுப்பேற்றது முதல் பொதுமக்களுக்கு நியாயமாக ரேஷன் கடைகளில் கிடைத்துக் கொண்டிருந்த பொருட்களான பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. இது தொடர்பாக அதிமுக போராட்டம் நடத்தியும் விடியா அரசு இன்னமும் கும்பகர்ண தூக்கத்தில் தான் இருக்கிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் மேலூரில் ஒருபோக பாசனத்திற்காக நீர் வழங்க விவசாயிகள் விடியா அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதியில் இருந்து 120 நாட்கள் தண்ணீர் திறக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. பெரியாறு பிரதான கால்வாய், கிளை வாய்க்கால்கள் அனைத்தையும் தூர்வாரி கடைமடை பகுதிகளுக்கு நீர் செல்லும் வகையில் சீரமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முல்லை பெரியாறு அணை நீரை நம்பி மேலூரில் 85,000 ஏக்கர் பரப்பளவில் பாசன வசதி பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பனியன் மற்றும் டெக்ஸ்டைல்ஸ் வேஸ்ட் ரீசைக்கிளிங் மில்ஸ் அசோசியேஷன் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தாளப்பதியில் நடைபெற்ற முதல் கூட்டத்தில் குறைந்தபட்ச கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்ய கமிட்டியை அமைக்க வேண்டும் என்றும், தொழிலாளர் ஒப்பந்ததாரர் மற்றும் தொழிலாளர் நலன், விபத்து காப்பீடு போன்றவைகளுக்கான ஆலோசனை வழங்குதல் உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இபி சைடு ஒரு பெரிய சலுகை பண்ணி கொடுக்கணுங்க. மெஷின் வாங்குறதுல எங்களுக்கு சப்சிடி வேணுங்க. பில்டிங் கட்டுறது, கேபிட்டல் சப்சிடி, இந்த மாதிரி தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கு நியூ என்டர்பிரனர்ஸ்க்கு நிறைய சலுகைகள் கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வேனும் தனியார் பேருந்தும் மோதிக்கொண்ட சம்பவத்தில் வேன் ஓட்டுநர் உயிரிழந்தார். 22 பேர் காயமடைந்தனர். திருப்புனாமூர் கிராமத்தின் அருகே நடைபெற்ற இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி உழவர் சந்தை பகுதியில் உள்ள நகராட்சி இலவச பொது சிறுநீர் கழிப்பிடத்தில் தண்ணீர் இல்லாமல் கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கோவில்பட்டி நகராட்சி சார்பில் இலவச பொது சிறுநீர் கழிப்பிடம் அமைத்துள்ளனர். ஆனால் தண்ணீர் வசதி இல்லாததால் துர்நாற்றம் வீசி ஈக்கள் மொய்த்தும் காணப்படுகிறது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து உரிய நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நோய் தொற்று அதிகரிக்கும் முன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடிய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.